கோயம்புத்தூர் சிட்டி, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம், வீடு வாங்க விற்க அணுகவும் JSR ரியல் எஸ்டேட், GN மில்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். கோவை பெரியநாயக்கன்பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் அங்கமான யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியின் ரோட்ராக் கிளப் ஆஃப் UIT, தி யுனைடெட் பப்ளிக் பள்ளியின் இன்ட்ராக் கிளப், ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் கோவை ரோட்டரி கிளப் ஆஃப் எலைட் ஆகியோர் இணைந்து தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாளை ஏடெடுத்த கலைவன் என்னும் பொருள் அமையும்படி தி யுனைடெட் பப்ளிக் பள்ளியின் மாணவ மாணவிகள் புத்தக வடிவில் நின்று உலக சாதனை செய்யும் நிகழ்ச்சி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம், நிர்வாக அரங்காவலர் CA கைலாஷ்குமார், செயலாளர் அருண் கார்த்திகேயன் ஆகியோர் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு யுனைடெட் பப்ளிக் பள்ளியின் செயலர் மைத்திலி சண்முகம் தலைமை தாங்கினார். நிர்வாக இயக்குநர் சிவகுமார் மற்றும் கோவை ரோட்டரி சங்கத்தின் தலைவர் மனோஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். யுனைடெட் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் ஹரிணி அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்வி அணிவகுப்புகளுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இந்த உலக சாதனை நிகழ்வை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கல்லூரி மைதானத்தில் சுமார் 140 அடி நீளமும் 80 அடி அகலமும் கொண்ட புத்தக வடிவமாக வரையப்பட்டதில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் நின்று கொண்டு காமராஜர் மற்றும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு உலக சாதனையை நிகழ்த்தினர். தொடர்ந்து அகில இந்திய உலக சாதனை மெய்நிகர் பல்கலைக்கழகம் மற்றும் அகில இந்திய சாதனை புத்தகம் நிர்வாக அரங்காவலர் மற்றும் தலைமை வழிகாட்டி SE வெங்கடேசன் 8 நிமிடங்களுக்கு மேல் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை உலக சாதனை நிகழ்ச்சியாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த உலக சாதனை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர்கள் நலன் இயக்குனர் ஷர்மிளா செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நன்றி.